வணக்கம். நொச்சி என்ற பெயரை கேட்டவுடன் எனக்கு 2 ஊர்களின் பெயர்கள் நினைவுக்கு வரும். முதலாவது கிளி நொச்சி. இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் ஈழத்தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதிக்கு தான் கிளி நொச்சி என்று பெயர். இந்த பெயருக்கான பின்னணி என்ன என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பெயரில் இருக்கக்கூடிய ஒரு அழகும் பழமையும் நம்மை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. கிளி நொச்சி எவ்வளவு ஒரு அழகான பெயர். அதே போன்று நான் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் கல்வி பயின்றவன். இலவச பேருந்துகளில் பள்ளிக்கு செல்வதும் ஊருக்கு திரும்புவதும் வழக்கமாக இருந்தது. பள்ளி முடிந்து மாலை நேரங்களில் பேருந்துக்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது சாலைகளில் பேருந்துகள் செல்வதை நாங்கள் கவனிப்பதுண்டு. பேருந்தில் இருக்கக்கூடிய பேர் பலகைகளையும் நாங்கள் வாசிப்பதுண்டு. அப்படிதான் ஒரு ஊரின் பெயர் நொச்சி குளம் என்று எழுதப்பட்டிருந்தது. அதாவது நொச்சி குளம் என்பது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரின் பெயராகும். இந்த நொச்சி என்பது ஒரு மரத்தை குறிக்கக்கூடிய ஒரு பெயராகும். இந்த நொச்சியை குறித்து பழங்காலத்தில் நம்முடைய தமிழ் புலவர்கள் பல அரிய செய்திகளையும் தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக பழங்காலத்தில் தமிழ் புலவர்கள் எந்த ஒன்றையுமே உற்று நோக்குவார்கள். உன்னிப்பாக கவனித்து அந்த பொருளை தங்களுடைய செய்யுள்களில் பாடல்களாகவும் இயற்றிருக்கின்றார்கள். அப்படிதான் இந்த நொச்சியை குறித்தும் ஒரு அரிய தகவல் ஒன்று இருக்கின்றது. 2300 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட இந்த தமிழ் செய்யுள்கள் எல்லாமே, இந்த தமிழ் நூல்கள் அனைத்தும் ஓலைச்சுவடிகளில் செல்லரித்து அழியும் தருவாயில் இருந்ததை மீட்டெடுத்தவர்கள் ஊவேசா என்பவரும் சீவை தாமோதரனார் என்பவரும் ஆவர். இதில் முதன்மையாக குறிப்பிடத்தக்கவர் ஊவேசா என்று அழைக்கப்படக்கூடிய ஊவே சாமிநாதர் என்பவர். இது ஒரு இறைவனுடைய திருவருள் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இவர் 18ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் பிறந்திருக்கின்றார். 19ஆம் நூற்றாண்டின் 1940-41 காலப்பகுதிகளில் இவர் இந்த உலகை விட்டு மறைகின்றார். இவர் முறையாக தமிழ் கற்று ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றார். இவருடைய வாழ்க்கையில் முதன்முறையாக சேலம் ராமசாமியார் என்பவரை சந்திக்க நேரிடுகிறது. அப்பொழுது சேலம் ராமசாமியார் அவர்கள் ஊவேசா அவர்களிடம் இவ்வாறு கேள்வி கேட்கின்றார். நீங்க என்ன தமிழ் நூல்களை எல்லாம் கற்றிருக்கின்றீர்கள்? அதற்கு அவர் விடையாக அந்தாதி, கோவை, பிள்ளை தமிழ் போன்ற சிற்றிலக்கியங்களையும் கம்பராமாயணம், பெரிய புராணம் போன்ற பேரிலக்கியங்களின் பெயர்களையும் அவர் குறிப்பிடுகின்றார். உடனே சேலம் ராமசாமியார் அவர்கள் மறுமொழியாக, இவைகள்லாம் பிற்காலத்திய நூல்கள் தானே, இவற்றை காட்டிலும் பழமையான நூல்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஜீவக சிந்தாமணி போன்ற நூல்களை கற்றிருக்கின்றீர்களா என்று கேட்கின்றார். அதற்கு ஊவேசா, நான் அந்த நூல்களை கண்ணால் கூட கண்டதில்லை, என்னுடைய ஆசிரியருக்கு கூட இந்த நூலை பற்றி எதுவும் தெரியாது என்கின்றார். ஜீவக சிந்தாமணி என்கின்ற நூலை கொடுத்து இதை கற்று தனக்கு பாடம் கற்றுத்தரும்படியும் கூறுகின்றார். இந்த சீவக சிந்தாமணியை அவர் ஆராயும் பொழுது, உரை கொண்டு அவர் பயிலும் பொழுது நிறைய இடங்கள்ல மேற்கோள்கள் வருகின்றன. அந்த தொடர்கள்லாம் மிக பழமையாக இருக்கின்றது. அப்பொழுதுதான் அவர் மனதிற்குள் ஒரு எண்ணம் தோன்றுகின்றது, இந்த மேற்கோள்கள்லாம் எந்த நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது, நூல்கள் எங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பழமையான ஓலைச்சுவடிகளை எல்லாம் தேடி பார்க்கின்றார். அவருக்கு ஒரு ஓலைச்சுவடி கிடைக்கின்றது. அதனுடைய தலைப்பு இவ்வாறாக இருக்கிறது, ஏட்டு தொகை என்று. அதாவது 8 தொகை என்பதை ஏட்டுத்தொகை என்று எழுதியிருக்கின்றார்கள். அதில் நிறைய நூல்கள் காணப்படாமலும் இருந்தன. குறிப்பாக கலித்தொகை இல்லாமல் இருந்தது, பரிபாடல் இல்லாமல் இருந்தது. நிறைய நூல்களில் செய்யுள்கள் சிதைந்து காணப்பட்டிருக்கின்றன. உடனே பழைய ஓலைச்சுவடிகளை தேடி அவர் மதுரைக்கு செல்லவில்லை, அன்றைய தென்பாண்டி நாடான திருநெல்வேலி பகுதிக்கு வருகின்றார். அதாவது தெற்கு திருநெல்வேலி, இன்று நாம் கூறுகின்றோம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டம் என்று. இந்த மாவட்டங்களின் தெற்கு பகுதிகளுக்கு செல்கின்றார். குறிப்பாக திருவைகுண்டம், ஆறுமுகமங்கலம், ஆறுமுகநேரி, நாங்குநேரி, குற்றாலம், இவ்வாறான திருநெல்வேலி, நெல்லை டவுன் என்று கூறுகின்றோம் அந்த பகுதிகளுக்கெல்லாம் பழமையான ஓலைச்சுவடிகளை தேடி கண்டடைகின்றார். இதுல எனக்கு ஒரு கேள்வி பிறந்தது. அவர் பிறந்தது சோழ நாட்டில் பிறந்திருக்கிறார், தஞ்சாவூர் சுற்றிய பகுதி. அங்கு அவருக்கு பெருவாரியாக எந்த தமிழ் ஓலைச்சுவடியும் கிடைக்கவில்லை. அதன் பிறகு பாண்டியர்கள் ஆட்சி செலுத்திய
2000 ஆண்டுகளுக்கு மேலாக அரசுரிமை கொண்டிருந்த ஒரு நகரம்தான் மதுரை. அந்த மதுரையில் கூட அவருக்கு பெரிதாக ஓலைச்சுவடிகள் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் அவர் தென்பாண்டி நாடான, அதாவது திருநெல்வேலிக்கும் தெற்கு பகுதியில் வந்து தான் அவர் ஓலைச்சுவடிகளை கண்டடைகின்றார். இப்போ ஏன் அவருக்கு இந்த பகுதிகளில் ஓலைச்சுவடி கிடைக்கல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதற்கு ஒரு வரலாற்று பின்னணியும் இருக்கிறது. இதற்காக நாம் சற்று வரலாற்றை பின்னோக்கி பார்க்க வேண்டியும் இருக்கிறது. பழங்காலத்தில் தமிழகம் என்கின்ற இந்த பெரும் நிலப்பரப்பை 3 வேந்தர்கள், தமிழ் மூவேந்தர்கள் ஆட்சி செலுத்தியிருக்கிறார்கள். சேர, சோழ, பாண்டியர். இவர்களுக்கு இடையே 7 வள்ளல் பெருமக்களும் இருந்துள்ளார்கள். இந்த 3 மன்னர்களும் தங்களுக்குள் அவ்வப்போது போரிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த போரினால் மன்னர்கள் மட்டுமல்ல, மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களுக்குள் ஒற்றுமையோடு இருந்து தங்களுடைய நிலப்பரப்புகளை பாதுகாத்து வந்திருந்தால், அதை அடுத்த தலைமுறையினருக்கு கையளித்து சென்றிருந்தால், இன்றைய தமிழகம் வேறு ஒரு நிலையை எட்டியிருக்கும். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் மன்னர்களோடு அறிவு சார்ந்த புலவ பெருமக்களும் உண்டாயிருந்தனர். இது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி. பிறகு 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் வாழ்ந்த 2 பாண்டிய மன்னர்கள் செய்த பெரும் பிழையினால் ஒட்டுமொத்த தமிழகத்தின் தலையெழுத்தையே மாற்றி எழுதி வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். பிறகு வேற்று மொழியினர் ஒரு 600 ஆண்டு காலம் இந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்தார்கள். இந்த காலகட்டங்களில் தமிழ் மொழியில் ஏராளமான மாற்றங்களும், தமிழை உயிராக கொண்டிருந்த புலவர் பெருமக்களிலும் நிறைய மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கின்றன. எடுத்துக்காட்டுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ தஞ்சாவூரை சோழர்கள் ஆட்சி செய்கின்றார்கள். அவர்களை ஒழித்து பாண்டியர்கள் எழுச்சி கொள்கின்றார்கள். பிறகு அந்நியர்கள் அங்கு வருகின்றார்கள். இப்போ ஒரு 1000 வீடு இருக்கிறது. தஞ்சை என்கின்ற ஒரு நகர் உண்டாயிருக்கிறது. அதை சுற்றிலும் ஊர்கள் நிறைந்திருக்கின்றது, வயல்வெளிகள் இருக்கின்றது. போர் நிகழ்போகிறது அப்படின்னா, வேற்றுமொழி அரசர் வருகின்றார் அப்படின்னா, வேற்றுமொழி படையினர் வருகின்றார் அப்படின்னா, சில மக்கள் அங்கிருந்து தங்களுடைய வீடுகளை, உடைமைகளை எல்லாம் விட்டு உயிர் பிழைத்தால் போதும் என்று புலம்பெயர்த்திருக்கலாம். சிலர் இருப்போம், பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்றும் இருந்திருக்கலாம். வந்தவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்றால், அந்த பழைய அரசர்கள் பயன்படுத்திய வீடுகள், அரண்மனைகளுக்கு உடைமைகளாக மாற்றுவார்கள். அவர்களோடு வந்த படை வீரர்கள் அங்கிருக்கக்கூடிய வீடுகளை தங்களுக்கு உடைமையாக ஏற்றுக்கொள்வார்கள். யாரும் ஒரு 30 நாள் வெயிலிலே கட்டாந்தரையிலே இருந்து புதிய ஒரு வீட்டையும் புதிய ஒரு அரண்மனையும் உருவாக்க வேண்டி இருப்பதில்லை. ஏற்கனவே அங்கு நகர் இருக்கிறது, அங்கு வீடுகள் இருக்கிறது. இருக்கின்ற வீடை தங்களுக்குரியதாக மாற்றுவார்கள். அப்போ அந்த இருக்கிற வீடுகளிலிருந்து மக்கள் புலம்பெயர்ந்து வேறு ஒரு இடத்தை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு தான் புலவர்களும் இடம்பெயர்த்திருக்கலாம். அதனால் தான் தஞ்சையிலும் மதுரையிலும் பெருவாரியாக தமிழ் இலக்கியங்கள், தமிழ் ஓலைச்சுவடிகள் கிடைக்கப்பெறாமல் இருந்திருக்கலாம் என்றும் எண்ண தோன்றுகின்றது. தென்பாண்டி நாடு, அதாவது குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடிக்கு தெற்கு பகுதியிலிருந்து தான் இவருக்கு பழமையான ஓலைச்சுவடிகள் கிடைப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு முழுமையான ஆய்வு, நான் இதற்குள்ள ஆழமாக செல்லவில்லை. இவ்வாறு மீட்டெடுக்கப்பட்ட பழந்தமிழ் நூல்களில் ஒன்றுதான் குறுந்தொகை. எவ்வளவு ஒரு அழகான பெயர், குறுந்தொகை. அதாவது தொகுக்கப்பட்ட தொகை நூல்களில் 4 அடியிலிருந்து 8 அடி வரை உள்ள ஒரு நூல். குறுகிய அளவில் இருக்கிறதுனால அதற்கு குறுந்தொகை என்று பெயர். இந்த நூலில் நொச்சியை குறித்து ஒரு அழகான தொடர் இருக்கிறது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அதாவது அக்காலத்தில் புலவர்கள் எந்த ஒன்றையுமே உன்னிப்பாக, அதாவது உற்று கவனிப்பவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அதனால தான் ஒரு புலவர் நொச்சி மரத்தினுடைய இலையையும் மயிலின் காலடியையும் உற்று நோக்கியிருக்கின்றார். அதாவது நொச்சி மரத்தினுடைய இலை எப்படி இருக்கிறது அப்படின்னா, மயிலின் காலடி போன்று இருக்கிறதாம். மயிலின் காலடி எப்படி இருக்கிறது அப்படின்னா, பிளவுபட்டது போன்று இருக்குமா. இவ்வாறு பிளவுபட்டது போன்று, அதே போன்று அந்த நொச்சியினுடைய இலையை கண்டிருக்கின்றார். அதை தன்னுடைய பாடல்ல அழகாக வைத்திருக்கின்றார். இந்த பாடலினுடைய பொருளை நான் உங்களுக்கு முதல்ல விளக்குறேன், பிறகு இந்த பாடலை பார்க்கலாம். ஒரு தலைவன் தலைவியிடம் கூறுகின்றான், தான் இன்று இரவு அவளை சந்திப்பதாக. தலைவி இரவு முழுவதும் காத்து கொண்டிருக்கின்றாள், விழித்து கொண்டிருக்கின்றாள். தலைவன் வரவில்லை. மறுநாள் தலைவன் வருவதை அறிந்து தலைவியின் தோழி தலைவனிடம் இவ்வாறு கூறுகின்றார், நேற்று இரவு இந்த ஊரே தூங்கி கொண்டிருந்தது, நாங்கள் தூங்கவே இல்லை. எங்களுடைய இல்லத்தின், அதாவது வீட்டின் அருகே ஒரு குன்றம் இருக்கிறது. அந்த குன்றத்தின் மேலே நொச்சி மரம் இருக்கிறது. அந்த நொச்சி மரத்தினுடைய இலைகள் எவ்வாறு இருக்கிறது அப்படின்னா,
மயிலின் காலடிகளை போன்று இருக்கின்றது நொச்சி இலைகள். அந்த நொச்சி இலைகளை தாங்கியிருக்கக்கூடிய அந்த கொம்பு, அந்த கொப்புல நிறைய நொச்சி பூக்கள் எப்படி இருக்குது அப்படின்னா மணிமணியா சிறு சிறு பூக்கள் கருநீல நிறத்தில் இருக்கிறது. நொச்சி பூவானது மரத்திலிருந்து பழுத்து நிலத்தில் விழும் பொழுது எழுகின்ற ஓசை தலைவியின் காதுக்கு கேட்கின்றதாம். அவ்வளவு நுட்பமாக அவள் தலைவனின் வருகையை நோக்கி கொண்டிருந்தாளாம். சிறு அசைவு கூட அவளுக்கு தலைவன் வருகையை அறிவிக்கின்றதாம். அதாவது பாடலை உங்களுக்காக பயின்று காட்டுறேன். கொன்னூர் துஞ்சினும் யாம் துஞ்சலமே, எம் இல் அயலது ஏழில் உம்பர், மயில் அடி இளைய மாக்குரல் நொச்சி, அணிமிகு மென்கொம்பு ஊழ்த்த மணிமருள் பூவின் பாடு நனி கேட்டே. மயிலடி இளைய மாக்குரல் நொச்சி. எவ்வளவு ஒரு அழகான தொடர். நொச்சியினுடைய இலை மயிலின் அடியை ஒத்திருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. பல தலைப்பின் கீழ் பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.